வாழ்த்துக்கள் உரித்தாகுக. நன்றி 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 அண்ணா. எல்லோரும் பேசி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த நிம்மதியாக வாணியினுடைய இந்த மங்களத்தை பார்த்து ஓகே, வாழ்த்துக்கள். சிறப்பான முறையில் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். புது வருடம். ஓகே, எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களாக, புத்தாண்டாக இது இந்த வருஷம் முழுக்களும் அமைய வேணும். நாட்டில் சாந்தி, சமாதானம், அன்பு, பரிவு, பாசம், யுத்தம், மகங்கள் நீங்கி இந்த உலகத்துல கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மகனும் மகளும் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சமாதானத்துடன் வாழணும். இதுதான் இன்றைய நாளிலே நமக்கு தேவையானது. ஆகவே இறைவன் அதை தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து நன்றி. நன்றி நன்றி நன்றி. வலிமான கலர் இந்த உடுத்திருக்கிற சாரி. ஓ, மஞ்சள் மஞ்சளும் சிவப்பு, வெள்ளையும் சிவப்புமா மண்டார்கள். அப்ப நான் என்ன சொல்லுவாங்க, ஜோச்சட்டுன்னு சொல்றேன். வாணிதா ஜோச்சட்டுனியா இல்ல, சும்மா கொட்டன் சாரி. கொட்டன் அது இது கொட்டன். அண்டை சும்மா போனேன். கார்த்திகாக்கள் கொரடைக்கு வந்தாங்களோட போய் நான் கண்டதுக்கியாச்சு. அவரால் எடுக்கல, நான் எடுத்துட்டு நான் பார்த்தேன். நான் இந்த லண்டன்ல இந்த சாரிகள் அந்த மாதிரி சாரின்னா அந்த சல்வ ஐட்டங்களும் நெஞ்சு எடுக்கிறது கஷ்டம். ஓ, நல்லா அழகா இருந்தது. அந்த உங்களோட பகுதி தானே, இஷ்டம் தானே? நான் இருந்தேன். இது கட்டி முடியவராக சல்வார் தைப்பார். அதுக்கு தான் நான் வாங்கினேன். வடிவாரிக்கும் சல்வார் வடிவா இருக்கு, போர்டரை வச்சு. அந்த போர்டர் இருக்குன்னா தச்சு எடுப்பார் எனக்கு. நாங்க முதல்ல அந்த அப்படி சாரி எடுத்து அந்த ஹாஃப் சாரி மாதிரி ஆரம்பிப்போம். நன்றி. கடகடன் ஓடுவோம். இன்றைக்கு 2 நிகழ்ச்சிகள் இல்லை. ஆகவே வஜிதா நேரத்தோட ஆரம்பிக்கலாம். ஆமாம், எனக்கு டைம் தந்தா ஏதாவது தலைப்படுத்தி பேசிக்கலாம். செய்து பின்னாடி இருக்கா. ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இதுதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதார வாழ்த்துக்களையும் கூறியபடியே என்று 14/4/2026 எல்லோருக்கும் இனிதான சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். எல்லோருமாக இணைந்து இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரும் காலங்கள் எல்லோருக்குமே சிறப்பான நாட்களாக அமைய வாழ்த்துக்களை மிட்டபடியே வளமை போலவே மும்மத சிந்தனை நேரம், அதனைத் தொடர்ந்து யோகாசன பயிற்சி, தொடர்ந்து பொருட்சொல் இருக்கின்றது தினக்கவி, அதனைத் தொடர்ந்து வருகின்றது வஜிதாவின் ஊரோடு விளையாடு மற்றும் இளையவர்களின் படைப்புகள், இன்று பயனும் பயிர்வும் மற்றும் சிவதர்சனி அவர்களது கேள்விச்சரம் இரண்டும் இன்று தவிர்க்கப்படுகின்றது. எல்லோருக்கும் இனிய வணக்கம். வாருங்கள். உற்சாக வணக்கம் பாணி. மும்மத சிந்தனை நேரம். இப்போது ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். வணக்கம். மோகன் வாணி குடும்பம் அவர்களுக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய புது வருட தினத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். நாம் மேலிருந்து புறத்தலுக்கான இன்னொரு அடையாளத்தையும் இயேசு தருகின்ற மானிட மகன் உயர்த்தப்படுதல் என்ற இயேசுவின் சிலுவை இறைப்பையும் மீட்பையும் முன்னேற்றத்தையும் குறிக்கின்றது. கீழிருந்து புறத்தலை நாம் முன்னிறுத்தும் போது இன சமய மொழி வேறுபாடின்றி நாம் பாராட்டுகின்றோம். மேலிருந்து பிறக்கும் போது நாம் எல்லாவற்றையும் கடந்தவராக, காற்று போல எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து செல்கிறது என்று தெரியாத போல் நாம் மாறுகின்றோம். இன்றைய நாளில் நாம் பிறப்பது எப்படி, மேன்மையானவற்றை ஆவிக்குரியவற்றையும் நாம் தக்க வைத்துக் கொள்வது எப்படி? சித்திரை 1 இன்று தமிழ் புத்தாண்டை நாம் தொடங்குகின்றோம். மறுபடியும் பிறந்தவர்களாக, மேன்மையுடையவர்களாக நாம் இந்த புத்தாண்டுக்குள் அடியெடுத்து வைக்கின்றோம். உலகம் முழுதும் இருக்கும் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக, சண்டைகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நாம் இறைவனிடம் வேண்டுவோம். ஒளியாய் பொழிந்தவனே, வழியென மொழிந்தவனே, எழுவாய் வாழ்வினிலே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார்,
மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 2061 பாஸ்கா காலம் இன்று செவ்வாய் தினமுமாகும். இன்று திருஅவை புனித லுட்மினா அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம் இரட்சகரை நாம் புகழ்ந்து பாடுவோம். நாதானின் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் தன் சித்தம் போல். நாதானின் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் தன் சித்தம் போல். ஐயாவுன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஐயாவுன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே, நாதானின் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். நாமத்தில் ஜெயம் எடுப்பேன், நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நாதானின் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். வாழ்த்தொலியாக நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மன்னிக்கவும் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 7-15 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கின்றது. ஆனால் அது எங்கிருந்து வருகின்றது என்றும் எங்கு செல்கின்றது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கோதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீர் இஸ்ராயேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்தவை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கின்றோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவதில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். மண்ணுலகை சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்ப போகின்றீர்கள்? விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன், மண்ணுலகை சார்ந்தவை பற்றி நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது அப்படி நம்ப போகின்றீர்கள். இது கிறிஸ்துவனுடைய வாதம். ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற போது இவர் நிக்கோதேம் என்றவர் பெரிய ஒரு தியோலாஜியன், அதாவது யூத மறையிலே கற்றுத் தேர்ந்த ஒருவர். அந்த மறையியலின்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஆனால் கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். பரிசேயரை போல கிறிஸ்துவை புறந்தள்ளி அவரை துன்பத்துக்கு ஆளாக்க வேண்டும் என்று சொல்லி நிக்கோதேமு விரும்பியதில்லை. ஏனென்றால் அவர் இயேசுவோடு உறவாடும் அந்த பக்குவம், இயேசுவை எப்படி இந்த விதத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நமக்கு காண கிடக்கின்றது நற்செய்தியிலே. நிக்கோதேமின் அறியாமையை இயேசு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்த வைக்கின்றது. அவரில் நம்பிக்கை வைக்கும் எவரும் நிலைவாழ்வு பெறுவர் என்னும் உறுதியை இயேசு தருகின்றார்.
மேலும் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த கிறிஸ்து மீண்டும் விண்ணகம் உயர்த்தப்படுவார் என்பதன் வாயிலாக இறங்கி வந்து உதவும் யாவரும் நிலை வாழ்விற்கு உரிமையானவர்களாக உயர்த்தப்படுவர் என்பது அற்புதமான கருத்தை இயேசு இங்கே வலியுறுத்துகின்றார். இன்று இயேசு இன்றைய கால சூழ்நிலையில் மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லது எல்லா இடங்களிலுமே இறங்கி வந்து உதவி செய்த மனிதர்கள் மதித்து போற்றப்படுகின்றார்கள். ஆகவே இன்றைய நாளிலே அதான் நான் முதல் கூறியது போல அன்பு, பரிவு, பாசம், பிறர் சிநேகம், பகிர்ந்துணவு, பகிர்ந்து வாழுதல், இவற்றை நாம் கடைபிடித்து வாழ்வோம் என்று சொல்லி சொன்னால் நாம் முறை மக்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய வாழ்வு பலருடைய வாழ்வுக்கு ஒளியேற்றி தருவதாக அமைந்திருக்கின்றது. அதனால் தான் இந்த இறங்கி வருதலை இயேசு நம்மை மீட்கின்ற ஒரு பாணியாக தெரிந்து கொண்டார். எனவே இறங்கி வரும் மனிதர்களாக வாழ்ந்து நிலை வாழ்வை பெற முயற்சிப்போம், நற்செய்தியில் நிலைத்திருப்போம், நற்செய்தியை மிகுந்த அவதானத்துடன் காது கொடுத்து கேட்போம், அதன் கருத்துக்களை புரிந்து கொள்ள இறை ஆசை வேண்டுவோம். ஆகவே இன்றைய நாளிலே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் ஒரு முறையாக எமது அன்பு பாமுக உறவுகளுக்கும் புலம்பெயர் தாயக உறவுகளுக்கும் எனது இதயம் கனிந்த இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு உறவுகளே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கையே திருமதி கல்வராஜன் அவர்களே, தங்கை கலைவாணி மோகன் அவர்களே. மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ஓய்வு நாளை காண தந்த ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி கோமல கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிக உற்சாகமா இருப்பேன். மிக்க நன்றி. நீங்கள் எப்படி உற்சாகம் தானே? சரி, நானும் அதே உற்சாகத்தில் இருக்கேன். மிக்க நன்றி சகோதரி. சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சூழலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக இரட்சகருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை எடுத்துக்கொண்டு, தண்டலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவனை 780 என்று சொல்லிக்கொண்டு, தகப்பனே எல்லோரையும் ஆசீர்வதிங்க ராஜா. எடுக்கப்பட ஒரு ஜெப விண்ணப்பங்கள், இறைவார்த்தைகள் சத்ருவானவன் சாத்தான் படைத்துக் கொள்ளாதவன் ராஜா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டிந்து காட்டி அப்புறப்படுத்துறேன் ராஜா. கேட்கிற இதயங்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லா உறவுகளுக்கும் குடும்பத்தின் சார்பில் எல்லா தமிழ் உறவுகளுக்கும் அனைத்து எல்லா மக்களுக்கு தமிழ் மக்களுக்கும் உங்களது சார்பில தமிழ் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை குடும்பத்தில் சேர்த்துக் கொள்கிறேன். எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்று நீங்க குடும்பத்தில் வாழணும்னு சொல்லி உங்களை வாழ்த்துறேன். எல்லாரையும் வாழ்த்துறேன். இப்படியே பழைய ஏற்பாட்டுல உபாகமம் பரிசுத்த வேதம் பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 28ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-10 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமேன். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிலும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு சகோதரி அப்பனே ஈஸ்வராதனே நடத்த கிருபையக்கா கோடி நன்றி ராஜா. அப்பனே பிரியான மார்க்கமாக உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் எசப்பா உங்களுக்கு உதவியை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காக கோடான கோடி நன்றி ராஜா. அப்படியே இந்த நாளிலும் தூதருடைய பிரச்சனை பாதுகாப்பா வளர்ந்து கொண்டிருப்பதற்காக கோடி நன்றி தகப்பனே. சோதரம் ராஜா. மற்றும் தகப்பனே எல்லா குடும்பங்களோட தேவையை சார்ந்தீங்க ராஜா. கெட்டத்தனையா குடும்பத்தில் தேவையை சந்திச்சு ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்க தகப்பனே. நான் தகப்பனே சோதரம் ராஜா. மற்றும் தகப்பனே ரீதியில் தகப்பனே நிரந்தர சமாதானத்தை கொண்டு வந்து ஜெபிக்கிறேன் ராஜா. நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. அதுகளோடு அளவு தலைவரோடு நீங்கள் பேசுங்க ராஜா. பேசுங்க. இதுவரை மரித்த சிறுவர்கள், குழந்தைகள், மூத்தோர்கள், பாலிய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நித்திய இழைப்பாறுல கொடுங்க ராஜா. நித்திய இழைப்பாறுல கொடுங்க ராஜா. ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுங்க ராஜா. ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுங்க ராஜா. குடும்பங்களை ஆட்டி தேற்றி அரவணைங்க ராஜா. ஆட்டி தேற்றி அரவணைங்க. தூதரை அனுப்பி ஆறுதல் படுத்துங்க ராஜா. இழந்த சொத்துக்கு அனைத்தையும் மறுபடியும் புதுப்பிச்சு கொடுங்க ராஜா. அதுக்கான தேவைகளை சந்திங்க தான் சந்திங்க ராஜா. சர்வ வல்லவரை சந்திங்க. ஆசீர்வதிங்க. நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. நிரந்தர சமாதானம். அதுக்காக கோடி நன்றி ராஜா. மற்றும் தகப்பனே பாமோத்தில் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லும் இடமெல்லாம் அணுவினாடியும் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஏசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சௌரிவிட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வீடுபிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். ஆனா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று திருப்பாடல் 126 5வது வசனம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன். நமது வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு பகுதியில் மிகவும் வருந்தி வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுத காலங்கள் எங்களிடமிருந்து மறந்து போவதில்லை. மற்றவர்களுடைய பேச்சை கேட்காத போது மற்றவர்கள் எங்கள் பேச்சை கேட்காத போது கண்ணீர் வரும். அதில் நாங்கள் ஏமாற்றம் அடைவோம். நாம் உண்மை பேசுவது, நாம் உண்மையாக பேசுகின்றோம், உண்மையாக வாழுகின்றோம். ஆனால் மற்றவர்கள் எங்களை மதிக்கின்றார்கள் இல்லையே என்றெல்லாம் கோபம் வரும். அதையும் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்தில் நாம் மிகவும் கஷ்டப்பட்டிருப்போம். உணவுக்காக, உடைக்காக, பணத்திற்காக என்று பல இடங்களில் நாங்கள் கஷ்டப்பட்டிருப்போம். கஷ்டப்பட்ட போதெல்லாம் நாங்கள் நினைப்பது, கடவுளே எங்களை இப்படி துன்புறுத்துகின்றார், கடவுளே எங்களை அவமானப்படுத்துகின்றார், நான் கடவுளுக்கு எதிராக என்ன செய்தேன், நான் கடவுளோடு தானே இருக்கின்றேன், ஏன் எங்களுக்கு இவ்வளவு துன்பம் என்று நினைக்கும். ஆனால் ஒரு மனிதன் எப்போதுமே கண்ணீர் விடுவதில்லை, எப்போதுமே கஷ்டப்படுவதில்லை, எப்போதுமே துன்பப்படுவதில்லை. எங்கேயோ ஒரு இடத்தில் நிச்சயமாக கடவுள் எங்களை கைதூக்கி விடுகின்றார். நாம் 50 வருஷம் வாழ்ந்திருந்தால், 25 வருடம் கஷ்டப்பட்டிருந்தாலும்
25 வருடம் நாங்கள் சிரிப்போடு தான் வாழ்கின்றோம். எங்களுடைய கண்ணீரை இறைவன் மகிழ்வாக மாற்றும் காலம் எங்களுக்கு இருக்கின்றது. அதை நாங்கள் நம்ப வேண்டும். இறைவன் எங்களோடு கூட இருக்கும்போது எங்களுக்கு வரும் துன்பங்கள், சோர்வுகள், அவமானங்கள், மற்றவர்களால் தூற்றப்படுவது எல்லாமே எங்களை விட்டு அகன்று போகும். அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நான் பாரம்பரியர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து தியானடேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். எல்லோருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இருத்தாக. இன்றைய பாமகத்தோ பாலினி தாமர கல்விராஜன், பாமகத்தோ பாலினி கலைவாணி மோகன், அதிபர் நடாமோகன் மற்றும் பாமகரோல் அனைவருக்கு எனது இதயங்கிருந்த காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு வந்து தியானடேசன். இன்று எனது ஆக்கம் 9045 இயேசு நொய்ப்பின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இயேசுடன் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை வாழ்வின் அச்சாணி. நம்பிக்கை இழந்தவன் வாழ்வை இழந்து விடுகின்றான். நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டிய மூன்றாம் கை. அதை நாம் இழந்துவிட்டால் நாம் விற்றுக்கை. நம்பிக்கை பலவிதம், அதில் சீடர்களின் நம்பிக்கை ஒரு விதம். நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கின்றோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை என நிலையான ஒன்றின் மீது நம்பிக்கை கொள்கின்றனர். இப்படி நம்பிக்கையை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கோணத்தில் வெவ்வேறு நிலையில் பார்க்கின்றான். உதாரணமாக இஸ்ராயேல் மக்களின் நம்பிக்கை உலகப் பொருட்கள் மீது இருந்தது. ஆனால் ஆபிரகாமின் நம்பிக்கையோ அளவற்ற இறைவனின் மீது இருந்தது. அதனால் தான் சொந்த நாட்டையும் உடைமைகளையும் உறவுகளையும் விட்டுவிட்டு இறைவன் பின்தொடர்ந்தார். இன்றைய நமது நம்பிக்கைகள் பணம், பதவி, பட்டம் நமது திறவலின் மீது இருக்கின்றதா, அல்லது நம்மை நன்றாடம் வாழ்விக்கும் கடவுள் மீது உள்ளதா? கூலி நம்பிக்கையின் மீதல்ல, குறை நம்பிக்கையிலும் அல்ல, வாழ்வரும் இறைவனின் நம்பிக்கை கொள்வோம், நிலை வாழ்வு பெறுவோம். ஆவியில் பிறந்து அன்பினில் இழைந்து இயேசுவை புகழ்ந்திடுவோம். அனைவரும் கூடியோர் குலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம், இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். தாமலர் கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம் தியானடேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை குறிக்கொண்டு உறவுகள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக என்னுடைய நச்சிந்தனை தொடர் இன்று 1876 என்றும் கூறிக்கொண்டு வார்த்தையின் சிந்தனையாக, இந்த உலகத்தையே அடக்கி ஆள்வதுதான் ஒளிமயமான வாழ்வு என நினைத்தார் மகாவீரர் அலெக்சாண்டர். தனது இளம் வயதிலே இராணுவ அதிகாரங்களை கைப்பற்றி வைத்துக் கொள்வதுதான் ஒளிமயமான வாழ்வு என நினைத்தார் அடால்ஃப் ஹிட்லர். எல்லா இடங்களிலும் தன் நிறுவனங்களை அமைத்து உலகையே ஆள்பவன் என்ற பெயரை பெறுவதுதான் ஒளிமயமான வாழ்வு என நினைத்தார் அம்பானி. இப்படியாக தம் போக்கின்படி வாழ்வதுதான் ஒளிமயமான வாழ்வு என நினைத்து கொண்டு இருக்கின்றோம். உண்மையான ஒளிமயமான வாழ்வு எதில் இருக்கின்றது என்பதை இயேசு நிக்கதேம் வழியாக கற்றுக் கொடுக்கின்றார். இந்த உலகில் ஒன்று எப்படி இயங்குகின்றது என்று தெரியாமலே நாம் பலவற்றை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். மின்சாரமோ தொலைக்காட்சியோ வானொலியோ எப்படி இயங்குகின்றது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவைகளை பயன்படுத்துகின்றோம். அவைகளை பற்றிய உண்மையான அறிவு இல்லை என்றாலும் கூட அவற்றின் பயன்பாட்டில் நாம் எந்தவித சுணக்கமும் காட்டுவதில்லை. அதை போலவேதான் தூய ஆவியார் அவரின் செயல்பாடு
எப்படி என்பதை நம்மால் அறிய முடிவதில்லை. ஆனால் ஆவியானவர் செயல்பாடு எப்படி ஆவியின் செயல்பாடு ஒவ்வொரு மனித வாழ்விலும் கலந்திருக்கின்றது என்பது நமக்கு தெரிய வேண்டும். நமது ஆவியின் வல்லமையிலும் செயல்பாட்டிலும் நம்பிக்கை வைக்கின்ற போது நமது வாழ்வு மாற ஆரம்பிக்கின்றது. கடவுள் தரும் அருளை கேள்விக்கு உள்ளாக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன், எப்படி என்ற கேள்விகளை கேட்டால் நம்மால் சரியான பதிலை பெற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. நம்முடைய அறிவு ஆற்றலால் கண்டுபிடித்து விடலாம் என்றால் நிக்கோதேமு போல் நாம் தவறாகவே புரிந்து கொள்வோம். எனவே இறை அருளை கேள்விக்கு உள்ளாக்காமல் பெற்றுக்கொள்ளும் ஆற்றலை வேண்டி இன்றைய நாளில் நாங்கள் மன்றாடுவோம் என்று கூறிக்கொண்டு, உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோ. உண்மை வழியை உலகிற்கு காட்ட உலகத்தை அன்பால் ஒன்றாய் திரட்ட. உண்மை வழியை உலகிற்கு காட்ட உலகத்தை அன்பால் ஒன்றாய் திரட்ட. அகயிருளகற்றி இறையருள் புகுத்த. அகயிருளகற்றி இறையருள் புகுத்த. அன்புடன் அளித்தோம் எம்மையே உமக்கு. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி கூறுகின்றோ என்று நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டல் சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். இந்த பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு சித்திரை தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் ஒரு நலம் தரும் ஆண்டாக மலர வேண்டும். எல்லோரும் வளமாக நலமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, உலக மக்களுக்காகவும் உலக நாட்டிற்காகவும் இந்த புத்தாண்டு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி கல்விராஜன் அவர்களே, கலைவாணி மோகன் அவர்களையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேபிஸ்பிரிட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வஜிதா முஹம்மது அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அக்கா. வணக்கம் வஜிதா. நலம் தானே? ஆம் ஆம், நலமாக இருக்கிறேன். நீங்களும் அப்படித்தானே வஜிதா? ஆமாம், எல்லோருக்கும் புத்திரை இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு எனது சிந்தனைக்குள் வருகின்றேன். நேற்றும் ஒரு பாகத்தை தொட்டிருந்தேன். இரண்டாவது பகுதியாக ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும், அவருக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் விரிவாக பார்க்க போறேன் இன்றைக்கு. எப்படின்னு சொன்னா, இது எனது கருத்து இல்ல, நான் படித்ததிலிருந்து அதை கட்டுப்பாட்டிலிருந்து தான் நான் கருதுகின்றேன். என்னென்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில சில கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் இறுக்கமாக இருக்கின்றது. அது அந்த மார்க்கத்தில் இருக்கிறார்களுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு அந்த மார்க்கத்துக்குள்ள அப்படியான ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டியது கடமையாக. அது இறை நம்பிக்கையின் அடையாளமாக கூறப்படுகின்றது. ஒரு இறை நம்பிக்கையின் அடையாளமாக அவருக்கு அது இருக்குமாக இருந்தால், அந்த கட்டுப்பாட்டை விட்டு வெளியாக போனார்கள் என்றால் அவர் பேரளவில் தான் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவர்கிட்ட அதுல ஈமான் என்று சொல்றது அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில முதலாவது சொல்லப்படுகிறது இறைவனுக்கான கடமைகள் இருக்கிறது, மனிதனுக்கான கடமைகள் இருக்கிறது, அதே போல சமூகத்துக்கான கடமைகள் இருக்குது, அதே போல அவங்களுக்கு அந்த அந்த கட்டுப்பாட்டுக்கான கடமைகளும் இருக்கிறது. அந்த விடயத்துல நாங்க கவனமாக இருக்க வேணும். உதாரணப்படுத்தி நான் அதை சொல்றேன்னு சொன்னா, நான் வெளியால ஒரு சாப்பாட்டு இடத்துக்கு போறேன்.
நான் இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறேன். நான் கனிமோகன் அவர் போய்க்க மாட்டார். அவரே எடுத்துக் கொள்கின்றேன். நானும் அவரும் போகின்றோம் ஒரு இடத்துக்கு சாப்பாட்டுக்காக போயிருக்கிறோம். 2 பேரும் அதே மாதிரி இந்த கூடு அதே மாதிரி மேக்கப் பண்ணி வந்திருக்கிறார். நானும் லிப்ஸ்டிக் அதையெல்லாம் தேய்ச்சு போட்டு நானும் அதே மாதிரி தான் வந்திருக்கிறேன். 2 பேரும் சாப்பாட்டுக்காக போயிருக்கிறோம். ஒருவரை பார்த்துக் கொள்கின்றோம். யார் இவர் என்று சரியா சாப்பாட்டு மெசேஜ் இருக்கணும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் மன்னிக்க வேணும் பாஜிதா, அந்த விழுங்கி மாற மாதிரி சவுண்ட் வருது. ஒரு பாருங்க உங்கள்ட்ட. இப்பொழுது சரியாக இருக்கிறதா? இப்ப சரி, இப்ப சரி. அப்ப இந்த சாப்பாட்டு இருக்கும் பொழுது சாப்பாடு வைத்திருக்கிறார்கள், செல்ஃப் சர்வீஸான சாப்பாடு. அப்ப இந்த சாப்பாடு தருகின்றவரிடம் நான் போய் கேட்கிறேன், இதே இறைச்சி சேர்ந்ததா? அப்ப எனக்கு வித்தவுட் மீட், எனக்கு இறைச்சி இல்லாத சாப்பாடு சாப்பிடுறேன்னு கேட்கிறேன். அதே போல வாணிமோகன் அவர்கள் வந்து கேட்கிறா, ஒன்லி வெஜிடேரியன் என்று கேட்கிறா, எனக்கு மரக்கறியை மட்டும் தாருங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது நாங்க 2 பேரும் எடுத்து கொண்டு வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம். இருக்கும்போது சகோதரி என்னிடம் கேட்கிறா, வேர் ஐ ஃப்ரம்? நான் சொல்கிறேன் ஸ்ரீலங்கா. அதே மாதிரி 2 பேரும் பேசும்போது சாப்பாட்டில அப்ப ஒரே ஆடை, ஒரே மொழி, ஒரே இடம். அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வருது, அவர் இந்து சமயத்தை சேர்ந்தவர், நான் இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர் என்று நாங்கள் பேசிக் கொள்கின்றோம். ஆனால் அங்கு எங்களை எது எங்களை வெளிப்படுத்தியதுன்னு சொன்னால் அங்கு உணவுதான். அங்கு ஹலால் உணவை நான் தேடும் போதுதான் என்று அடையாளப்படுத்திக் கொண்டார். இது தவறு என்று இஸ்லாம் சொல்லுகிறது, தவறு என்று சொல்கிறது. ஆனால் நான் போத்திக் கொண்டிருக்கிற ஆடை இஸ்லாம் என்ற ஒரு ஆடையை போத்திக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி நான் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தவிர அந்த மார்க்கத்தின் விதிமுறையிலிருந்து வழியாக போயிருக்கிறேன். உலகுக்கு பேருக்கு மற்றவர்களுக்கு நான் இஸ்லாம் அங்கு நான் முதன்மைப்படுத்தியது என்ன? ஹலால் உணவை மட்டும்தான். ஹலால் என்றால் உணவில் மட்டுமல்ல, உணவில் மட்டும் கலால் இல்லை, அது ஆகமானது என்றுதான் கலால் என்று சொல்லப்படுகிறது. ஹராம் என்றால் வைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அது அவங்களோட நடத்தையில் இருக்குது, அவங்க இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன விடயங்களில் இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது. இப்படித்தான் நிறைய பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்கு நானும் சகோதரியும் பேசிக்கொண்டது இருந்தாலும் இதில் நான் மற்ற ஒரு இஸ்லாமிய ஒருவர் வந்து என்னை நீ முஸ்லிம் இல்ல சொல்லக்கூடாது, அழகிய முறையில் நீங்க இப்படி நடப்பது சகோதரியே இப்படி செய்வது கூடாது என்று அவர் சொல்லலாம். எனக்கு தனிமையில் அழைத்து நீங்க இப்படி போட்டிருக்கிறது கூடாது, கற்றுக்கொள்ளுங்கள், முடிந்தால் திருந்திக் கொள்ளுங்கள் என்று எனக்கு அழகான முறையில் சொல்வதற்கு அவைக்கு அனுமதி இருக்குது. ஏற்றதும் கேட்காததும் எனது பொறுப்பு. 2வது அந்த சொன்ன சகோதரியை மூடிக்கொண்டு கட்டிக்கொண்டு 5 நேரம் தொழுகிறார்கள். ஆனால் மற்ற விடயங்களில் போட்டோ எடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். மற்றவர் ஊர்மலாயை தேடிக்கொண்டிருக்கின்றார். இது எங்க போறா, எப்படி போறா, எப்படி வாழ்கின்றா, என்ன செய்கிறா என்றெல்லாம் அவ துருவி ஆராயிறா என்று சொல்லிக்கொண்டு அவங்க அட்வைஸ் பண்ண வந்திருந்தாங்க என்று சொன்னால் இறைவன் பார்வையில் அந்த ஆடை அணியாமல் இருக்கிறாதானே அவ ஒரு நேரம் திருந்தி குர்ஆன் அந்த அல்லாஹ்விடத்தில் தௌபா மன்னிப்பு கேட்டா இவைக்குத்தான் பாவம். அந்த இஸ்லாமிய முறையில நல்ல முறையில வாழ்ந்து கொண்டு மற்றவர்கள் ஊர்வலாய நான் தேடிக்கொண்டிருக்கிறாரே அவைக்குத்தான் பாவம் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. நாங்க அதுல கவனமா இருக்கணும். நாங்க விடயங்களை அணிந்து கொண்டு நல்ல விடயங்களை செய்து கொண்டும் மற்றவர்கள விடயத்துக்குள்ள மூக்கு நுழைத்துக் கொண்டும் நாங்க இஸ்லாம் என்று சொன்னாலும் அதுவும் பாவமாக இருக்கின்றது. நிறைய விடயங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றது, இஸ்லாமிய மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. இளம் மார்க்கத்திலேயும் இருக்கும். நான் கடைப்பிடித்து நான் இணைந்து கொண்டு வருகிற மார்க்கம் எனக்கு நிறைய தெரிகின்றது. ஏனென்றால் நான் அதுல இணைந்திருக்கிறேன், அதுல படித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு 100% தெரியாவிட்டால் 50% தெரியும். அதை கற்றுக் கொண்டிருக்கின்றேன். கேட்கிறவர்களுக்கு என்னால ஏன் பதிலை நான் ஒத்துழைப்பதற்கு ஆசைப்படுகின்றேன். அதற்கு விட எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தீர்ப்பு கூறுபவன் நானாக இல்லை, இறைவன் ஒருவனாகத்தான் இருக்கிறான். இப்ப நான் எல்லா விடயத்தையும் செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னா அதனால நான் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து கொண்டு தொழுது கொண்டு ஹஜ் செய்து கொண்டு சக்காத் கொடுத்து கொண்டிருந்தாலும் நான் மற்ற பக்கத்துல கோட்டை விடுவேன். நான் உலகத்துக்கு தான் போக வேண்டும்.
அதே போல ஒருவர் திரிந்து விட்டார் என்று சொன்னா அவரோட பாவத்தை நீங்க சுட்டி சுட்டி காட்டக்கூடாது என்று சொல்லுகிறது. உதாரணமாக ஒரு நடிகை, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவர் ஆரம்பத்தில் நம் வித்தியாசமான முறை இஸ்லாத்தை விட்டு வெளியேற நடித்துக் கொண்டிருந்தார். மீண்டும் அவர் செய்வது பாவம் என்று உணர்ந்து கொண்டு அந்த 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 செய்த பாவத்திலிருந்து வெளியாகி இறைவனிடத்துல பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டு ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள உள் புகுந்திருப்பதை நான் காணக்கூடியதாக இருந்தது. நிறைய இணையதளங்களில் எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த சகோதரியின் பேரை அவ அப்படி இருந்தா இப்படி இருந்தா முன் இப்படி நடித்தா இப்படி இருந்தான்னு சொன்னால் அதுக்கு பாவம் இல்லை, எனக்குத்தான் பாவம், எனக்குத்தான் பாவம். பிள்ளைகளை சுட்டி காட்டுவதிலேயும் அழகிய முறை விடயத்தில் மட்டும். ஆனால் இஸ்லாம் கூறிய விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கடைபிடிக்க வேண்டியது கட்டாய கடமை. எங்கு வாழ்கின்றோம், எப்படி வாழ்கின்றோம், எதற்காக வாழ்கின்றோம் என்பதை விட இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஒரு இந்த பிக்னிக், நாங்க ஒரு ஒரு வழிப்போக்கராக வந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. பல இடங்கள்ல குர்ஆன் சொல்லப்படுகிறது வழிப்போக்கு தான். நாங்க எதையும் கொண்டு போகிறோம், நன்மை தீமைகளை தவிர நாங்க எதையுமே கொண்டு போகிறோம் இந்த உலகத்துல. அது ரெண்டும் தான் எங்களுக்கு தஹன்னம் என்று சொன்னாங்க, நரகம் என்று சொல்லுகிறது. அடுத்தது பாரடைஸ் என்பது சொர்க்கமாக சொல்லப்படுகிறது. அந்த சொர்க்கமும் நரகமும் நாங்க போவதற்கு ஆயத்தமாக இருக்கணும்னா எங்கட செயல்தான், அது யாரும் எங்களுக்கு இல்லை, அதுக்கு காரணம் நாங்க தான். எங்கட உடல் மட்டும் இல்ல, எங்களோட உடல், உள்ளம், எங்களோட செய்கைகள், எங்களோட நடவடிக்கைகள், எங்களோட நடத்தைகள் எல்லாமே எண்ணுவது கூட, இப்ப நான் வாணிமோகனுக்கு அடிக்கணும் மேசனம் என்று எண்ணுவது கூட பாவமாக கருதப்படுது. இல்ல, என்ன மோசமான பொம்புலன்று நான் நினைத்தா கூட அது பாவமாக கருதப்படுகிறது. இதை கற்றுக்கொண்ட நீங்கள், இதை ஓதிக்கொண்ட நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியமாக மார்க்கமாகப்படுகின்றது. அதை விட்டுட்டு நாங்க போர்வையை போட்டுக்கொண்டு இப்படி என்று நானும் தெரிந்தாலும் அந்த பாவம் எனக்குத்தான் சுவர்ல இருந்து பந்து போல இந்த நவநாகரிகத்துக்குள்ள எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நான் இந்த 100% இஸ்லாமியராக இருக்கிறேன் பார்த்தா இல்ல, 25% தான் நான் இஸ்லாமிய மார்க்கத்துல கடைபிடிச்சிருப்பேன். 75% நான் கூட்ட விட்டிருப்பேன். அது எனக்கு தெரியாது. இப்ப நான் ஒவ்வொரு நாளும் தௌபா செய்வேன். என்னன்னு சொன்னா எனக்கு கோபம் வரும். எனது கணவர்கிட்ட நான் சொல்லிட்டு போவேன், நீங்க பிரியாணி சமைச்சு வைங்க, வந்து பார்த்தா சும்மா அப்படியே சட்டியில இருப்பேன். வந்து உன கோவப்படுவேன். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது, உங்கள் வாழ்க்கை துணைவர் கூடியவர்கள் தான் சொர்க்கம் போவீர்கள். நான் என கணவனை கண்டவனை விட்டு பழந்திரி எப்படி சிரிக்கிறேனா இல்ல, வீட்டை வந்து சமைக்கலன்னு கோபம் தான் வருகிறது, அங்கே பாவம் தான் வருகிறது. பாவத்துல விழுந்துதான் நான் உள்ளுக்கு வீட்டுக்குள்ள வரேன். ஆனால் நான் அதை இந்த சபூர் அமைதி அடைகின்றனா இல்லை, ஆனால் ஆத்திரப்படுகின்ற என்ன ஏன் சமைக்கல, நான் நினைக்கிறேன் போயிட்டு வாரேன், ஆத்திரப்படுகின்றோம் இல்லையா, அதுவும் பாவமாகத்தான் கருதப்படுகின்றது. ஒவ்வொரு விடயத்தை உற்று நோக்கணும் என்றால் நாங்கள் மனித நேயத்தோடு மனிதனாக வாழ்வதற்கு தான் மதங்கள் அங்கு மதம் பிடிக்காமல் இருப்பது முக்கியமாகப்படுகின்ற கூட்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் பஜ்ஜா முகமது. ஆனா உங்களுடைய தொலைபேசியை இருக்க பாருங்கள் பஜ்ஜிதா, கொஞ்சம் அந்த அம்மன்ஸ்டெல்லாம் வந்தது இடையிட வந்து கொஞ்சம் விட்டு அதை பார்த்து கொள்ளுங்க. இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ஜான் நடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி இஸ்லாமிய சிந்தனை வஜிதா மொமெண்ட்டுக்கும் வாழ்த்து கூறி, செல்வி நித்யானந்தன், சிவாஜினி ஸ்ரீதரன் உங்களையும் வரவேற்றபடி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். தொடருங்கள். எனக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்கோ, நான் ஓடி வரேன். அதுக்குள்ள வாழ்த்து சொல்றவர்கள் கதைக்கிறவர்கள் ஒரு முறை கதைச்சு கொள்ளுங்கள். செல்வி நித்யானந்தன் உங்கள் சிந்தனை சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் இப்ப மீதாவது சிந்தனை வந்ததா? என்ன சிந்தனை இல்லை, இன்றைக்கு புது வருடம் தானே. நான் எண்ணித்தான் செல்வி நித்யானந்தன் ராத்திரி சொல்லக்கூடாது புது வருஷத்துல ராத்திரி தண்ணியில அமைச்சு தலை சுத்திரம் என்று லேட்டா தான் எழும்பினான். நான் நேற்றக்கா 7:30 மணிக்கு இதுல கதிரையில கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு படுத்தேன். நான் 9 மணிக்கு முழிச்சேன். பிறகு 9:05 போல தம்பிக்கு ஒரு டீ ஊத்தி கொடுத்து போட்டு படுத்ததான் முடியும். 5 மணிக்கு தான் முழிச்சேன். நான் லேட்டா போயிட்டு அப்ப இந்த பாவத்துக்கு வந்துட்டேன். அப்ப இனித்தான் எல்லா செயல்களும் செய்ய வேண்டும். ஜெயமலர் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றபடி அவரும் நன்றி. உங்களுக்கும் புது வருட வாழ்த்துக்கள். நானும் பிறகு அதுக்கு பிறகு எழும்பி 5 மணிக்கு எல்லாம்
வீடெல்லாம் கூட்டி துடைச்சு செய்து பிறகு சாம்பாரம் வச்சு புக்கையும் காய்ச்சி வீடு விளக்கெல்லாம் வச்சு எல்லாம் செய்து முடிச்சு போட்டான். பழமையா ஒரு மனவத்தமா இருந்தது. என்ன சித்திரை வருடம் வந்தா என் கணவர் கைவிசேஷம் தருவார். இந்த முறை கைவிசேஷத்துக்கு ஆக்கள் இல்லத்தான மகனும் பிடிய வேலையை போயிட்டார். அப்ப இங்க அதைத்தான் நான் நினைத்தேன். இங்க புதுவேஷம் இங்க விடிய விழனவும் வேலைக்கு ஓடி விட்டார்கள். எனித்தான் நான் பையன் இனியவர்கள் 5 மணிக்குத்தான் வீடு திரும்புவார்கள். அதற்கு பையன் ஒன்றா செய்து கொண்டிருக்க ஓகே இருக்கும். ஆனா உண்மையா இலங்கைதான் இது உண்டு புது வருஷம் இப்ப வீட்டுல கதை கேட்கல சொல்லுப்ப. அங்க வீட்டுல எங்களோட வீட்லயும் கணவர் குக்கையும் பொங்கி வடையும் சுட்டாரம். எங்களை தங்கச்சியவை எல்லாம் வந்துட்டு போயினோம்னு சொன்னேன். வணக்கம் வணக்கம் சிவாஜினி. வணக்கம் ஆண்டி. பாருங்க சிவாஜினி விட்டார். அத்தான் சூப்பர் சூப்பர். உங்கள் வீட்டில் தான் தமிழ் புத்தாண்டு கலக்கியது. நகுலவதியும் நிற்கிறார். அனைவருக்கும் வணக்கம் நகுலவதி. வணக்கம். புது வருட வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் வந்துட்டீங்களா? டென்மார்க்ல தானோ? நேற்று வந்து நான். ஓகே ஓகே. எங்கட வெற விமானங்கள் மாறி மாறி மாத்திக்கொண்டே இருந்தாங்க. ஓகே. அதுல பிந்தி போச்சு வேற. நித்திரை இல்லாம வந்து சேர்ந்தான். மன்னிப்போடு விடைபெறுகிறேன். ஓகே ஓகே. அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை நானும் கூறுகிறேன். நன்றி நன்றி ஜெயமலா. மிக்க மிக்க நன்றி. வணக்கம் செல்வியக்கா. நன்றி நன்றி செல்வியக்கா. ஓய் அந்த இது அந்த கைமூலத்தந்தரல அண்ணா கவலைப்படாம அண்ணாட பேர் எழுதி எருமில வச்சுட்டு நீங்களே எடுங்கள. இல்ல அவருக்கு வைக்கிறது அவர் எப்ப வந்தாலும் எடுத்துக்கல. அவருக்கு இப்ப 2-3 வருஷமா வச்சது அப்படியே தான் இருக்குது காசு. அதானே சொல்றேன். இரவு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அன்புள்ள இரவு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அன்புள்ள மனைவிக்கு இந்த ஒரு எழுதி போட்டு நீங்களே வச்சு போட்டு ஆனா முடிச்சுட்டு எடுத்துருந்தீங்கன்னா முடிஞ்சு வருஷம். இல்ல அது மகனுக்கு நான் அவர் தருவேன். இதுல முக்கியம் வந்து அவன் கையில வேண்டதான் முக்கியம். இல்லாட்டி ஒன்றும் இல்ல. எது நடக்குமோ அதுதான் ஒரு சந்தோஷம். வேற என்ன? இந்த கையில விரையிலே நீங்க நீட்டுப்படும் காசு தர வராதே. முதல் வருஷம் நீங்கள் எங்களை விட்ட நின்றீங்களே. ஆமா நீங்க சந்தீர்கள். சித்திரை வருஷத்துக்குள்ள நீங்கள் டிசம்பர் 1க்கு வந்து நின்றீங்க. ஆமா புது வருஷத்துக்கு உங்களை விட்டு ஒரு சிறப்பு விருந்தினரும் வந்திருக்கிறார். அவரும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ல போகின்றார். ஓகே நன்றி 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 நன்றி. உங்களோட தம்பியா? புது வருட வாழ்த்துக்கள். நன்றி. யாருன்னு சொல்ல இல்ல. நான் சிவாண்ட என்ன சிவாண்ட தங்கச்சி. அக்காவா? நான் சிவாஜினி தம்பி வந்து நிக்கிறாராக்குவோம். அக்கா நீங்களங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்த நீங்களா? இல்ல நான் இங்க தான் இருக்கிறேன். அப்ப இதுவரைக்கும் சிவாஜினி சொல்ல இல்லையே அக்கா ஜெர்மன்ல இருக்கிறேன். அதனால எப்பயும் தொடங்கி தெரிஞ்சுதான் இருக்கிறேன். இருக்கிறாரு தெரியும். மற்றவர் நான் நினைச்சேன் சிவாஜினிக்கு தம்பியா ஒரு ஆள் தான் வெளிநாட்டுல இருக்கிறாராக்கும். என்ன கணவருடைய அண்ணி புகுந்த வீட்டு அக்கா. புகுந்த வீட்டு அக்கா மதினி. மதினி உங்களோட மச்சான் மச்சாலா? கணவர் ஸ்ரீதரன் அக்கா. ஸ்ரீதரன் மச்சான் கூட குழப்புறீங்க. முறைகளை குழப்புறீங்க. அவருக்கு மச்சான்டா உங்களுக்கு சகோதரி தான். சகோதரி உங்களுக்கு அக்கா தான் தரும்.
அப்ப இன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லையா சிவாஜினி? இன்றைக்கு நான் விடுமுறை எடுத்திருக்கிறேன். அதுதானே இந்த வருஷ நாளையில அவன் வருஷ பிறப்புக்கு விடுமுறை எடுத்திருக்கிறேன், நீங்க வேற. அது போடுங்க நம்ம அக்காக்கு. அதுக்கெல்லாம் கொடுக்குறார்கள் எல்லாம். நானும் இப்ப 6 வாரம் விடுமுறையில தான் நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே எடுத்துட்டார். ஓ நல்ல இப்படி எடுத்தா அதான் நம்மளை போட்டு புஷ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதான் மணியக்கா பொங்கல் எல்லாம் முடிஞ்சது. வாணி அதுதான் இப்ப நிக்க சொல்லி சொன்னவன் என்னன்னா அங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். இல்ல 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 வெள்ளை சிவப்பு மஞ்சள் வலிக்கிட்டு கொண்டு வர்றதுக்கு போனவ. அப்ப இதுக்கு முதல்ல எதோட நின்றுனா நீங்க தான் இப்ப வந்திருக்கிறீங்க. சமைச்சிருப்பீங்கள் எல்லாம் பொங்கி இருப்பீங்க. நான் பொங்கல் எல்லாம் செய்து வடையெல்லாம் செய்து கடைசி இது போடைக்க சிந்தனை நேரம் எண்ணெய் சட்டியை ஓப்பன் பண்ணி போட்டு வரையில அதல்லோ. ஆகவே முடிச்சிட்டு இங்க பாருங்க வடை வேணுமா, சாப்பிடுங்க. உங்களுக்கு பொங்கல் வேணுமா, இங்க பாருங்க எல்லாருக்குமா சாப்பிடுறேன் நான். வாணி நானும் சாப்பிட்டுட்டு தான் வந்தேனா, ஆனா வடை மட்டும் செய்யல. நான் வடை தான் இப்ப சின்ன நேரம் தான் வடை முடிச்சு போட்டு ஓடி வந்தேன். ஒரு துண்டு பிச்சு சைட்ல வச்சுக்கீங்கம்மா. எல்லாம் இருக்குமாவா பருப்பு வடை. சரி எல்லாரையும் நச்சு சாப்பிடுங்க. வச்சு சாப்பிடுங்க. வாணி இன்றைக்கு யோகா காட்டி தரணும் முண்டாக்கி நீங்களாம். இல்ல செய்தேன் தைப்பங்க நாங்க சாரி எடுத்தேன் நான் செய்தேன். தெரியலையா இது அப்போ ஓ நன்றி. இந்தாங்க இந்தாங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. நன்றி நன்றி. எல்லாருக்கும் தானே கொடுத்தது, அவருக்கு மட்டும் தனியா கொடுக்கறது எல்லாருக்கும் கொடுத்து. யாரு சிறப்பு இந்த என்ன முறைன்னு சொன்னீங்க? இவா வந்து கணவருடைய அண்ணி. அப்ப எனக்கு அக்கா தானே, பூந்த விட்டு அக்கா. இல்ல சகாலிங்கன்னு சொல்றது என்ன? அப்படி இல்ல, அது சகாலி அவருக்கு. ரெண்டும் ஒன்றுதான், சகோதரன் விட்டாலும் ஒன்றுதான். சரியா, வாழ்த்து வரவேற்கின்றோம். இனிய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டுமாக கூறிக்கொள்கின்றோம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.